Hello everyone. Hearty welcome to my channel Lifelong Learning. Programming in Java Simplified ங்கிற பிளேலிஸ்ட்டில் நாம் எப்படி ஒரு ஜாவா ப்ரோக்ராம் எழுதுறதுன்னு பார்த்துட்டு வரோம். இந்த வீடியோவில் Geeks for Geeks போர்ட்டலிருந்து ஒரு ப்ராப்ளம் எடுத்து அதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். என்ன ப்ராப்ளம் தெரியுங்களா? யூனிக் வேர்ட்ஸ் இன் ஒன் ஸ்வாப். ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க, அதில் இருக்கிற கேரக்டர்ஸை நம்ம ஸ்வாப் பண்ணி யூனிக் வேர்ட்ஸ் எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். நம்ம ப்ராப்ளம் டெஃபினிஷன் பார்க்கலாம். Given a string S containing lowercase English alphabet characters, the task is to calculate the number of distinct strings that can be obtained after performing exactly one swap. In one swap, the geek can pick up two distinct index I and j so that I and j are between 1 and the length of the string and they must be different and swap the characters at the position I and j. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கீக் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளால் 6 பாசிபிள் யூனிக் ஸ்ட்ரிங்ஸு க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுடைய டாஸ்க் இந்த அவுட்புட் மட்டும் கொடுத்தா போதும், என்னென்ன ஸ்ட்ரிங்ஸ்னு டிஸ்பிளே பண்ண தேவையில்லை. இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஏபிங்கிறதா கிவன் ஸ்ட்ரிங்கு. இப்போ இந்த ஏபியை வச்சு நம்மளால் ஒரே ஒரு ஸ்ட்ரிங் தான் ஃபார்ம் பண்ண முடியும், தட் இஸ் பிஏ. இதை ரெண்டையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நம்மளுக்கு பிஏ அப்படின்னு வருது. இந்த ப்ராப்ளத்தை பல விதத்தில் சால்வ் பண்ணலாம். ஒன்று, இந்த கேரக்டரெல்லாம் ஸ்வாப் பண்ணி எல்லா ஸ்ட்ரிங்ஸும் ஜென்ரேட் பண்ணி அதில் எவ்வளவு யூனிக் ஸ்ட்ரிங்ஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். நாம் இந்த ப்ராப்ளத்தை அப்படிலாம் சால்வ் பண்ணாமல் சிம்பிள் கால்குலேஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். எப்படிங்கிறத பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஸ்வாப் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு கேரக்டர் எடுத்துக்கிறோம் ஜின்னு, ஜியும் ஈயும் ஸ்வாப் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகும்? இஜிஇகேஎஸ் அப்படின்னு நமக்கு ஒரு ஸ்ட்ரிங் கிடைக்கும். அடுத்தது இந்த ஜியும் இந்த ஈயும் ஜிகே ஜிஎஸ். அப்போ நம்மளுக்கு எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு 4 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்தது என்ன பண்ணலான்னா ஈலேருந்து ஆரம்பித்து ஈயும் ஜியும் ஸ்வாப் பண்ண போகிறோம். அதே போல் ஈயும் கேவையும் ஸ்வாப் பண்ண போகிறோம், ஈயும் எஸ்ஸையும் ஸ்வாப் பண்ண போகிறோம். இந்த ஈயோட ஏன் நம்ம ஸ்வாப் பண்ணல அப்படின்னா இந்த ரெண்டுமே சேம் கேரக்டர். ஸ்வாப் பண்ணும்போது நம்மளுக்கு த சேம் ஸ்ட்ரிங் தான் கிடைக்கும், அதனால் இதை நம்ம கன்சிடர் பண்ணல. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னா 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதே போல் அடுத்த கேரக்டர் எடுக்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது? 3 பாசிபிலிட்டிஸ். இப்போ கேவை எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா 4 பாசிபிலிட்டிஸ் வந்திருக்கு. அதே போல் எஸ் எடுக்கும்போது நம்மளுக்கு 4 பாசிபிலிட்டிஸ் வருது. இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா நம்ம 2 ஸ்வாப்பையும் கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஜிலேருந்து ஈயும் கன்சிடர் பண்ணியிருக்கோம், ஈலேருந்து ஜியும் கன்சிடர் பண்ணியிருக்கோம். அப்போ இதில் ஏதோ ஒரு ஸ்வாப்பை தான் எடுக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கால்குலேஷன்ஸ் பண்ண போகிறோம். இந்த 4 3 3ங்கிறது நம்மளுக்கு கால்குலேஷன் பண்ணணும் இல்லைங்களா? இது எப்படி கிடைக்கும்? லென்த் மைனஸ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் கேரக்டர். அதாவது இந்த ஜி எடுத்துட்டோம்னா அதனுடைய ஃப்ரீக்வன்சி 1, அப்போ லென்த் 5, 5 மைனஸ் 1 4. அதே போல் இ எடுக்கும்போது என்ன ஆகுனா இதனுடைய ஃப்ரீக்வன்சி 2. ஸோ எத்தனை தரம் அக்கராக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறோம். அப்போ இந்த கீக்ஸுங்கிறதுல இ 2 தரம் அப்பியர் ஆகிருக்கு, அதனால் 5 மைனஸ் 2 3. அதே போல் அடுத்த ஈக்கும் நம்மளுக்கு 5 மைனஸ் 2 3, 5 மைனஸ் 1 4, 5 மைனஸ் 1 4. இப்போ இந்த நம்மளுக்கு டேட்டா கிடச்சிருச்சு. இதை வச்சு நம்ம கால்குலேஷன்ஸ் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறோம், ஒவ்வொரு ஸ்ட்ரிங்குக்கும் ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ணிக்கிறோம், ஆன்சரை 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். இந்த ஸ்ட்ரிங்கை ஐட்ரேட் பண்ணி ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் த கரண்ட் கேரக்டர் டு ஸ்வாப் த பொசிஷன்ஸ். இதை நம்ம சம் பண்ண போகிறோம். இதுதான் இந்த இடத்துல நம்ம பண்ணியிருக்கிறது. அடுத்து கால்குலேட் பண்ணி வந்ததை டிவைடட் பை 2 போட போகிறோம். ஏன்னா நம்ம போத் ஃபார்வேர்டு அண்ட் பேக்வேர்ட் ஸ்வாப் ரெண்டையுமே கன்சிடர் பண்ணியிருக்கோம். அதனால் ஏதோ ஒன்று தான் வேணுங்கிறதுனால நம்ம டிவைடட் பை 2 போட்டுக்கிறோம். அடுத்து ஏதாவது ஒரு கேரக்டர் ரிப்பீட் ஆகியிருந்ததுன்னா, frequency is greater than or equal to 2 இருந்ததுன்னா we are going to increment the answer by 1. ஏன்னா நம்மளுக்கு ஒரே ஒரு யூனிக் ஸ்ட்ரிங் தான் ஃபார்ம் ஆகும். ஆஸ்கி வேல்யூஸ் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே அரேயில் யூஸ் பண்ண போகிறோம். அரேயில் நம்ம 1 to 26 வரைக்கும் யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஏ அப்படின்னா அதனுடைய ஆஸ்கி வேல்யூ 97. அப்போ இந்த 97லேருந்து 122 வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பெரிய அரே தேவையாக இருக்குது. அதுக்கு பதிலாக நம்ம இண்டெக்ஸை 0 ஆக்கிக்கிறோம். நம்ம இந்த ஃபஸ்ட்டு கேரக்டர் 0லேருந்து ஆரம்பித்து ஜெட்டுக்கான வேல்யூ நம்ம 25ன்னு கொடுக்க போகிறோம். இதை கால்குலேட் பண்ணுறதுக்காக இந்த ஏவோட ஆஸ்கி வேல்யூலேருந்து
ஏவை கழிச்சிட்டோன்னா யூ கெட் அ 0. அப்போ ஒவ்வொரு லெட்டர்லேருந்தும் இந்த ஆஸ்கி வேல்யூ ஆஃப் ஏவை நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். நம்ம இதைத்தான் நம்ம அல்காரத்தில் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங். லாங் n இஸ் ஈக்குவல் டு எஸ் டாட் லென்த். எஸ்ஸுங்கிறது தான் கிவன் பேராமீட்டர். இந்த ஃபங்க்ஷனில் இன்புட் பேராமீட்டர் வந்து எஸ்ஸு, அவுட்புட் ரிட்டர்ன் ஆகிறது வந்து ஒரு லாங் வேல்யூ. கால்குலேட் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஈச் கேரக்டர் இன் த ஸ்ட்ரிங். இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம அரே டிஃபைன் பண்ண போகிறோம். அரேயோட சைஸ் என்ன? 26. அடுத்து இந்த அரேயில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூஸும் நம்ம இனிஷியலைஸ் பண்ண போகிறோம். ஸோ எம்பிங்கிற அரேவை வி ஆர் இனிஷியலைசிங் இட் டு 0. இந்த வேல்யூஸை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு கேரக்டராக எடுத்து வி ஆர் சப்ட்ராக்டிங் இட் பை ஏ, ஸோ தட் நம்மளுக்கு அந்த இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? வி ஆர் ஐட்ரேட்டிங் த ஹோல் ஸ்ட்ரிங் அகெயின். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? எம்பி ஆஃப் எஸ் டாட் கேரக்டர் அட் ஐ. அப்போ இந்த ஸ்ட்ரிங்கில் 0th பொசிஷனில் இருக்கிற டேட்டாவை எடுத்து அதோட ஏவை சப்ட்ராக்ட் பண்ணுறோம். 9 வரும். அப்போ அந்த 9th லொக்கேஷனில் நம்மளுக்கு ப்ளஸ் பண்ணுறோம். அண்ட் தென் இதே போல் ஒவ்வொரு கேரக்டராக எடுத்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி நம்ம அரேவை நம்ம ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ணுறோம். அடுத்து இது ஆன்சரை 0ன்னு வச்சுக்கிறோம். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, we are iterating over the string. Now find the number of characters apart from the current character to swap the positions and sum the values into ands. இதே ஸ்ட்ரிங் எஸ் டாட் லென்த் வரைக்கும் நம்ம இந்த ஃபார் லூப் போகுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் மைனஸ் த ஸ்ட்ரிங்கோட ஃப்ரீக்வன்சி இதை நம்ம கால்குலேட் பண்ணிவிட்டு we are dividing it by 2 and then ஃப்ரீக்வன்சி ஆஃப் எனி கேரக்டர் கிரேட்டர் தேன் 2 பார்க்குறோம். இருந்தது அப்படின்னா ஆன்சரை இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். அதுக்காக மறுபடியும் ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த இடத்துல ஏதாவது ஒரு கேரக்டர் ஃப்ரீக்வன்சி வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 2 இருந்ததுன்னா ஆன்சர் மட்டும் இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு we are breaking out of that. ஸோ இதுலேருந்து வெளியே வந்துட போகிறோம். அண்ட் தென் we are returning the answer. இந்த ஹோல் ப்ரோக்ராம் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ப்ரோக்ராமை நம்ம அந்த போர்ட்டலில் நம்ம போட்டு பார்க்கும்போது இவ்வளோ டெஸ்ட் கேசஸ் வச்சு செக் பண்ணி பார்க்குறாங்க. லென்த் ஸ்ட்ரிங்லாம் வச்சு செக் பண்ணி பார்க்குறாங்க. அண்ட் தென் இது கரெக்டாக இருந்ததுன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஸ்க்ரீனில் அவுட்புட் வருது. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபர்தர் வீடியோஸ் உங்களை தேடி வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.